ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஞானபீட நிறுவனர் சுவாமி சித்தகுருஜி அருளிய நந்தி ஜீவநாடி அற்புதங்கள். பாகம் 3. பெண்களின் பிரச்சனையை தீர்த்த நந்தி ஜீவநாடி. நாம் ஆறறிவு படைத்தவர்களாக இருக்கும்போது நம்மை விட அறிவு குறைந்த ஐந்தறிவு ஜீவன்களை துன்பப்படுத்தாமல் வாழ்வது மிகவும் சிறந்த புண்ணியம். ஆனால் பலரும் இந்த விஷயத்தில் சரியாக இருப்பதில்லை. நமக்கு உதவியாக உள்ள பசு, காளைகள் போன்றவைகளிடம் கருணை உள்ளத்தோடு நடக்காத மனிதர்கள் நிறைய உள்ளனர். அதனாலேயே வாயில்லா ஜீவன்களை துன்பப்படுத்தும் போது அதன் பாதிப்புகளை கர்மாவாக அனுபவித்து துயரப்படுவது அதிகமாக உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நந்தீஸ்வரர் ஜீவநாடி மூலம் தெளிவுபடுத்தி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்களுக்கு விமோசனம் தந்த நிகழ்வை இப்போது பார்ப்போம். ஒரு காலை பொழுதில் என்னிடம் ஜீவநாடி பார்ப்பதற்காக நாமக்கல் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் வந்திருந்தனர். 50 வயது மதிக்கத்தக்க தந்தையும் தாயும் 2 பருவ வயது பெண்களுமே அக்குடும்பத்தினர். ஐயா, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன். தாங்கள் நாமக்கல்லில் இருந்து திருச்செங்கோடு செல்லும் வழியில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், விவசாய தொழில் செய்வதாகவும் சொந்தமாக சில பசுக்கள் வளர்ப்பதாகவும் கூறினர். உடன் வந்திருக்கும் 2 பெண்களும் தங்கள் பெண்கள் என்றும், முதல் பெண்ணுக்கு 24 வயதும் 2வது பெண்ணுக்கு 21 வயதாகிறது என்றும், இருவரும் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கும் போது இடையில் ஏற்பட்ட பிரச்சனையால் 2 வருட காலமாக கல்லூரி படிப்பை நிறுத்திவிட்டதாகவும் அவர்களது தாயார் கண்கலங்கியவாறே கூறினார். நந்தீஸ்வரர் தான் எங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் குருஜி என்று வேண்டினர் பெற்றோர். என்னாச்சுமா பெண்களுக்கு என்று நான் கேட்டதும் 2 பெண்களையும் தலையை குனியச் சொல்லி தலைமுடியை விலக்கி உச்சந்தலையில் 2 முனை போன்ற வளர்ச்சியை காட்டினர். பார்க்கவே பரிதாபமாய் இருந்தது. 2 பெண்களது தலையிலும் 2 கொம்புகள் போன்று மண்டையோடு மேல் நோக்கி வளர்ந்திருந்தது. அதை மறைப்பதற்காக அவர்கள் தலைமுடியை அடர்த்தியாக அந்த இடத்தில் வாரி ஜடை போட்டு இருந்தனர். குருஜி, கடந்த 2 வருஷமா 2 பேர் தலையிலும் லேசா இந்த வளர்ச்சி தெரிஞ்சது. ஏதோ மறைஞ்சிடும் என்று பார்த்தோம். ஆனால் நாளாக பெருசாகி கொண்டே வருது. கடைசியில் கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர்கிட்ட காட்டினப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, இது மண்டை ஓட்டில் ஏற்படுகிற ஒரு வளர்ச்சி, ஆப்ரேஷன் பண்ணாலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால் இப்படியே விட்டுடுங்கன்னு கண்ணீர் மல்க கூறினார் அந்த தாய். வயசு பெண்ணுங்க குருஜி, காலேஜில் பார்க்குற எல்லோரும் கொம்பு முளைச்சிருக்குன்னு கேலி பண்ணுறதால காலேஜுக்கு போகாமல் நின்றுட்டாங்க. இனி ஒரு கல்யாண காட்சி என்று சொன்னால் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் தான் பார்த்து இதற்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லணும் குருஜி என்று அந்த பெண்களின் பெற்றோர் கதறியபடி கூறினர். அந்த பெண்களுக்கு நல்லதொரு வழிகாட்ட வேண்டிய நிலையில் நந்தீஸ்வரரை வழிபட்டு ஜீவநாடியை திறந்தேன். அதில் வந்த பாடலை படித்ததுமே என் மனம் வேதனைப்பட்டது. கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவமே அவர்களுக்கு கர்மாவாக வந்திருப்பதை நந்தீஸ்வரர் ஜீவநாடியில் உரைத்திருந்தார். அந்த பெண்ணின் தந்தை விவசாயம் செய்ததோடு சில பசுமாடுகளையும் வளர்த்து வந்தார். அதில் ஒரு எருது அருகில் உள்ளவரின் பயிர்களை மேய்ந்திருக்கிறது. இதனால் கோபமற்ற பக்கத்து விவசாயி அந்த எருதை அங்கே கூட்டி வந்து அது மேய்ந்த பயிருக்கு நஷ்ட ஈடு தருமாறு தந்தையிடம் கேட்டிருக்கிறார். பெண்களின் தந்தை பணத்தை கொடுத்து எருதை மீட்டு தன் விவசாய பூமிக்கு கொண்டு வந்துள்ளார். அதற்கு பிறகு தன் கோபத்தை 5 அறிவே கொண்ட வாயில்லா ஜீவனான அந்த எருதின் மீது காட்டியிருக்கிறார். கோபத்தின் உச்சகட்டமாக ஒரு பெரிய கட்டையால் 2 கொம்புகளையும் அடித்து நொறுக்கி துன்புறுத்தி இருக்கிறார். ரத்தம் வழிந்தோட உடைந்த கொம்புகளோடு வலி தாங்க முடியாமல் துடிதுடித்து அன்று இரவே அந்த எருது இறந்து விட்டது. இதை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டார்.
ஆனால் அந்த எருது இட்ட சாபத்தின் விளைவாக அவரின் மகள்கள் இருவருக்கும் கொம்பு போல் முளைத்து வருகிறது என்பதை நந்தீஸ்வரர் ஜீவநாடி மூலம் கூறி முடித்தார். ஜீவநாடி பாடலை படித்து முடித்ததும் அப்பெண்களின் தந்தை, ஆமாம் குருஜி, நான் தான் அவசரப்பட்டு கோபத்தில் அப்படி அடிச்சிட்டேன். அந்த எருதும் செத்து போச்சு. இப்படி ஆகும் என்று நான் கனவுல கூட நினைக்கல. நான் செய்ததற்கு எனக்கு வந்திருந்தா கூட தாங்கிக்குவேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ன பரிகாரம் என்று சொல்லுங்க குருஜி என்று தலையில் அடித்து கொண்டு அழுதார். அவரை சமாதானப்படுத்தி வாயில்லா ஜீவன்களை, அதிலும் தெய்வமாக மதித்து வர வேண்டிய பசு எருதுகளுக்கு துன்பம் செய்யக்கூடாது என்று கூறி கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம், திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயம், திருவாவடுதுறையில் அமைந்துள்ள கோமுக்தீஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட சில சிவாலயங்களில் செய்யும் பரிகாரங்களை நந்தீஸ்வரர் உரைத்தவாறே கூறி அனுப்பியிருந்தேன். 5 மாதங்களுக்கு பின்பு அதே தாய் தந்தையரும் பெண்களுமாக என்னிடம் வந்திருந்தனர். எப்படி இருக்கீங்க, எல்லா பிராய்ச்சித்தமும் பண்ணியாச்சா என வினவினேன். பண்ணியாச்சுங்க குருஜி, கடைசி பரிகாரமும் முடிச்சு கொடுமுடியில் இரவு 12 மணிக்கு பஸ்ஸில் வந்திறங்கி எங்கள் ஊருக்கு போக பஸ்ஸுக்காக காத்திருந்தோம். அப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாடுகளில் ஒரு எருது வந்து 2 பெண்களோட தலையில் நக்கிட்டு போச்சு. நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். அதிலிருந்து அந்த கொம்பு போன்ற வளர்ச்சி சிறிது சிறிதாக இப்போ காணாமலேயே போயிருச்சு. உங்களுக்கும் நந்தீஸ்வரருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் என்று ஆனந்த கண்ணீரோடு கூறினர். 2 பெண்களும் தலைமுடியை விலக்கி காட்டினர். எல்லோரையும் போலவே தலை சமமாகவே இருந்தது. நந்தீஸ்வரருக்கும் குருநாதரான தவ பாலேஸ்வரருக்கும் அகத்திய பெருமானுக்கும் மனதார ஒரு வணக்கம் செலுத்தினேன். மேலும் சில புத்திமதிகளை கூறி மீண்டும் படிப்பை தொடர நந்தீஸ்வரர் ஆசியுடன் அவர்களை அனுப்பி வைத்தேன். அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று வேண்டுவது நம் பிரார்த்தனைகளோடு நின்றுவிடக்கூடாது, அனைத்து செயல்பாடுகளிலும் இருக்க வேண்டும் என்பதே அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்தின் மூலம் நந்தி ஜீவநாடி உலகுக்கு சொன்ன மாபெரும் ரகசியம். ஓம் நம சிவாய. ஓம் நந்தீஸ்வராய.